ஸோ டென்சஸ் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபகம் வருது. ஸோ ப்ரெசன்ட், பர்ஃபெக்ட் அண்டு ஃப்யூச்சர். ஸோ காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்சஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ரெசன்ட், இப்போ நடக்கக்கூடியது அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம். அதே வந்துட்டு முடிஞ்சதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறோன்னா ஃப்யூச்சர் டென்சஸில் வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டென்சஸ் அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸாக வந்து பிரிக்கப்படுது. சரிங்களா? ஸோ அதாவது ப்ரெசண்ட்லனாலும் அல்லது பாஸ்ட்லனாலும் ஃப்யூச்சர்லனாலும் ஸோ சிம்பிள் டென்ஸ், ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது சிம்பிள், ஸோ கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 விதமாக பிரிக்கப்படும். இப்போ வந்துட்டு இந்த சிம்பிள் டென்சஸ், ஸோ அது ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, சிம்பிள் டென்ஸ்னாவே வந்துட்டு என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா, சிம்பிள் டென்ஸில் ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட ஒரு மெயின் வேர்ப் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதான் ஷீ சிங். ஸோ அதாவது ஷீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டு, சிங் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. இது பாஸ்ட்டாக அல்லது ப்ரெசண்ட்டாக அல்லது ஃப்யூச்சராக அப்படிங்கிறத இந்த வேர்ப் தான் வந்து குறிக்கும். ஸோ அந்த வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸாக அல்லது பாஸ்ட் டென்ஸாக அல்லது ஃப்யூச்சர் டென்ஸாக அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்பே வந்து சொல்லிடும். சரிங்களா? எதில்? சிம்பிள் டென்ஸில். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்தது பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே ஒரு ஓவர்வியூ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும், ப்ளஸ் வேர்பும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வேர்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா கண்டினியூஸ், இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியது தான், அல்லது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியது, அல்லது பாஸ்ட்டில் நடந்து கொண்டு இருந்தது, அல்லது ஃப்யூச்சரில் நடந்து கொண்டிருக்க போவது. சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது எல்லா இடத்துலையும் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பே வருதுன்னா இது ப்ரெசண்ட்டாக அல்லது பாஸ்ட்டாக அல்லது ஃப்யூச்சராக அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா இந்த இடத்துல இன்னொரு சப்போர்ட்டிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணி, ஸோ அதான் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதனால் இது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ பாஸ்ட்னா வாஸ், வேர். சரிங்களா? ஸோ ஒருவேளை ஃப்யூச்சராக இருக்குது அப்படின்னா வில். சரியா? ஸோ வில்லுங்கிறது ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கிடையாது. அதனால் வில் கூட ப்ளஸ் பி வந்து சேர்த்துக்குவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கலாம், அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கலாம், அல்லது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் இருக்கும், செகண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சரிங்களா? அது ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் வந்துட்டு எதுவும் இல்லை, டென்ஸ் ஃபார்ம் தான். ஸோ அதாவது வேர்ப் ஃபார்ம். சரிங்களா? ஸோ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈட் அப்படின்னு வந்து சொல்கிறோம்னா பாஸ்ட்டில் ஏட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துட்டு எப்படி சொல்லுவோம்னா ஈட்டன், இஏடிஇஎன், ஈட். ஸோ ஈட், ஏட், ஈட்டன், இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் பாஸ்ட்லனாலும் ஃப்யூச்சர்னாலும் இந்த சப்ஜெக்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேம். இந்த வேர்பில் வந்துட்டு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது ஒரு வேர்ப் தான், அந்த வேர்பில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. ஸோ அப்போ இதை வந்துட்டு ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக அல்லது ஃப்யூச்சராக அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வந்துட்டு என்னென்னா ஹேவ், ஹேஸ், ஹேட். சரிங்களா? இந்த ஹேவும் ஹேஸும் வந்துட்டு என்னது அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேட் வந்துட்டு பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்யூச்சருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா இங்கே எப்படி நம்ம பார்த்தோம், பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வில் யூஸ் பண்ணோமா. ஸோ அதே போல் இங்கே ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ், ஹேவ் வந்துட்டு வரும், அதுக்கு முன்னாடி வில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும்.
he will have eaten, he will have eaten அப்படின்னு வந்து வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், பர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ். சரியா? ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னாவே என்ன இருக்குன்னு பார்த்தோம், வேர்பும் வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாவே வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக பர்ஃபெக்ட் அப்படின்னாவே வந்துட்டு என்ன இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ கண்டினியூஸ்னால் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும்னு பார்த்தோமா. ஸோ பி ஃபார்ம் ஆஃப் வேர்புங்கும்போது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். பட் வந்துட்டு இந்த இடத்துல ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்லாம் யூஸ் பண்ணாமல் பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை டேரெக்டாக எழுதிக்கிறோம். சரி, ஸோ பி ஃபார்ம் ஆஃப் வேர்பு. ஸோ இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறோம்னா இந்த பர்ஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் தானே. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்பையே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கிறேன். ஸோ பீன். ஸோ பீன்கிறது வந்து என்னென்னா இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ பீன். சரியா? இப்போ இது வந்துட்டு காமன் எல்லாத்துலேயும் பீன் வேர்ப் ஐஎன்ஜி அப்படிங்கிறது காமன். இது ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக அல்லது பாஸ்ட்டாக அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஏன்னா பர்ஃபெக்டில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வரும், அதுக்கு முன்னாடி என்ன வரும், ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வருமா. இந்த ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம மாற்றுறதன் மூலமாக நம்ம இதை பாஸ்ட்டாக, ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக. ப்ரெசண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேவு ஆர் ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர்னா வில் ஹேவ். ஸோ அதே வந்துட்டு பாஸ்ட்னா ஹேடு. இது யூஸ் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஜெனரல் டைப் ஆஃப் டென்சஸ். ஸோ டென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டென்சஸ் இருக்குது, சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ சிம்பிள்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். இந்த மெயின் வேர்பே பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதுக்கு 3க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும். சரிங்களா? கண்டினியூஸில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறாது. ஆனால் அதை வந்துட்டு இது பாஸ்ட்டாக, ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படின்னு காட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் வேர்பான பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துட்டு இருக்கும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். இது காமன் எல்லாத்துலேயுமே. இது பாஸ்ட்டாக, ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஹேவ், ஹேஸ், ஹேட் அல்லது வில் ஹேவ் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்ததாக பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நார்மலாக கண்டினியூஸ்னாவே வேர்பு, ஸோ வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும், அதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரும்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து எழுதியாச்சு, விஐஎன்ஜி அப்படின்னு. அடுத்ததாக பர்ஃபெக்ட்னா வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த விஐஎன்ஜி அப்படிங்கிறத நான் மாற்ற முடியாது, ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸுங்கும் போது விஐஎன்ஜி வரணும். ஆனால் வந்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு வேர்பை வந்துட்டு என்னவா மாற்றணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்புங்கிறது முன்னாடி இருக்குல்ல, இதை வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கிறோம். ஸோ பீனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பீன். ஸோ பீன்னு மாற்றியாச்சு. ஸோ அடுத்ததாக பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வரணும், அதுக்கு முன்னாடி ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணுமா. ஸோ இந்த ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து நம்ம மாற்றுறதன் மூலமாக இது பாஸ்ட்டாக அல்லது ப்ரெசண்ட்டாக அல்லது ஃப்யூச்சராக அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிட முடியும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஜெனரல் டைப் இன் டென்ஸ். சரியா?